இரும்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து வழக்கமாக நான் நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறது பழக்கம். அந்த புஸ்தகங்களில் ஒரு முக்கியமான புஸ்தகம்னா அ முன்னணியில் இரு. முன்னணியில் இருன்றது வந்து இது வந்து ஒரு ஒரு புக்கு, 2 புக்கு இது. இதே மாதிரி இன்னொரு புஸ்தகம் இருக்கும். 2 புக்கும் நான் படிச்சிருக்கேன். இந்த புக்கில் என்னென்னா, இது வந்து இங்கிலீஷில் எழுதின புஸ்தகம். இங்கிலீஷில் எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஹாரிசன் ஸ்வெட் மார்ட்டன்றவர் இந்த புத்தகத்தை இங்கிலீஷில் எழுதியிருக்காரு. அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து யார் டிரான்ஸ்லேட் பண்ணாங்கன்னா, நம்ம இவங்க கண்ணதாசன் பதிப்பகம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. கண்ணதாசன்னா கவியரசு கண்ணதாசன் அவருடைய பையன் அவங்க புத்தக நிலையம் நடத்துகிறாங்க. அவங்க அழகான இந்த மாதிரி புஸ்தகங்களெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிடுவாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. படித்தீங்கன்னா வைக்கவே மாட்டேங்க. அந்த ஹாரிசன் ஸ்வெட் மார்ட்டன்றவர் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞர், ஒரு மிகச்சிறந்த யதார்த்தவாதி. புத்தகங்கள் படிக்கிறதுல அவரை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ புஸ்தகங்கள் அவர் படித்து அவர் எழுதின விஷயங்களை உள்ளே எழுதியிருக்கிற விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்மளை நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்கிறாரு ஒரு தடவை, நீங்கள் போய் லைப்ரரியில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க. நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து போய் படிங்க. நீங்கள் உங்களை விட எவ்வளோ சிறந்த அறிவாளி ஒரு ஆள் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ முட்டாள்ன்றதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் படிக்கும்போது உண்மையிலே இந்த ஹாரிசன் ஸ்வெட் மார்ட்டன்றவர் அவ்வளோ அமெரிக்க வரலாற்றில் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அதையெல்லாம் எழுதியிருப்பார். ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு பின்னாடி வந்தவர் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பின்னாடி வந்த ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க செஞ்ச மிக உயர்ந்த செயல்கள், அவர்கள் செய்த தவறுகள், நெப்போலியனை பற்றி, உலக தலைவர்கள், எல்லா தலைவர்களும், லெனின், ஹிட்லரு, மாசேத்துங், எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன புஸ்தகங்கள் எழுதினாங்களோ அதை பூரா குறிப்பெடுத்து இவர் இந்த புத்தகத்தில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இவராலே இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதி பத்தலைங்க. இவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதியிருக்காரு பாருங்கள். 200 ரூபா அந்த புஸ்தகம். இது வந்து எங்கள் லைப்ரரியில் உள்ளது. இதே மாதிரி 2வது பாட்டு இருக்கும். இதே மாதிரி 2வது பாட்டு அதை நான் சொந்தமாக வச்சுருக்கேன். இதே அட்டைப்படம் தான் போட்டிருக்கோம். முன்னணியில் இது அருமையான புஸ்தகம். மெட்ராஸ்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இக்கீன் பாதம்ஸ் போனீங்கன்னா போதும். அங்கே இந்த மாதிரி ஒரு லைனே இருக்கும். தன்னம்பிக்கை கட்டுரைகள், ஆளுமை திறனை வளர்த்துக்கொள்ளும் கட்டுரைகள், சுய முன்னேற்ற கட்டுரைகள், மிகச்சிறந்த கட்டுரைகள். நீங்கள்லாம் நாவல் படிக்கிறதே அப்புறமேட்டு விட்டுருவீங்க. அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். ஒவ்வொரு வகையிலையும் நம்மளை எந்தெந்த வகையில் நம்மளை டெவலப் பண்ணுறது, நம்மளை ஏன் நம்ம புத்தகம் படிக்கணும், ஏன் உயர்ந்த புஸ்தகங்களை படிக்கணும், நம்ம ஏன் உயர்ந்த மனிதனாக இருக்கணும், நம்ம எப்படி பங்க்சுவலாக டைம் மேனேஜ் பண்ணணும், நம்ம சொன்ன வாக்குகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம எப்படி மக்கள் மத்தியில் உயர்ந்த மனிதனாக இருக்கணும், புத்தகங்களை எப்படி படிக்கணும், எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும், நிறைய புத்தகங்களில் உள்ள விஷயங்கள் எல்லாம் அவர் கோட்டபிள் கொட்டேஷன்ஸ், அந்த கொட்டேஷன்ஸை பூரா மென்ஷன் பண்ணியிருப்பார். அதெல்லாம் நீங்கள் எந்த புஸ்தகத்துலையும் படிக்க முடியாது. மிக அருமையான புஸ்தகங்கள் இந்த புஸ்தகங்கள். இதே மாதிரி இன்னொரு புஸ்தகம் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவில் நீங்கள் இப்போ கூட மதுரையில் நான் கேட்டு பார்த்தேன், இந்த மாதிரி புஸ்தகம் கிடைக்கல. அப்புறம் எங்கள் லைப்ரரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் இது. இது மெட்ராஸில் கிடைக்கும். மெட்ராஸில் இக்கீன் பாதம்ஸில் கிடைக்கும். இன்னும் சில பெரிய புக் ஸ்டாலில் கிடைக்கும். வாங்கி படித்து பாருங்கள். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும்னு பாரதியார் சொல்கிறாரு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அதெல்லாம் படிக்கணும். அப்போ அடுத்த நாட்டில் உள்ளவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் படிக்கணும். படித்தா தான் அவங்க எவ்வளோ திறமை உள்ளவங்க, அவங்க நாட்டில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் அதை நம்ம படித்து பார்த்து உணர்ந்து ரசிக்க முடியும். ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் நாட்டில் என்ன விளைகிறது அப்படின்னு கேட்குறாரு. அவர் பதில் சொல்கிறாரு,
எட்மண்ட் பர்க்குன்றவர் சொல்கிறாரு, உங்கள் நாட்டில் என்ன விளையுது? எங்கள் நாட்டில் கோதுமை விளையுது. எங்கள் நாட்டில் மனிதர்கள் வளர்கிறார்கள், மனிதர்களை நாங்கள் விளைவிக்கிறோம். மனிதன் வளர்றாயா எங்கள் நாட்டில்? அமெரிக்காவில் பாருங்கள், நீங்கள் இங்கிலாந்தில் பாருங்கள், ஃப்ரான்ஸில் பாருங்கள், ஜெர்மனியில் பாருங்கள், மனிதர்கள் வளர்கிறார்கள். உலகத்தோடு போட்டி போட்டுக்கிட்டு அந்த அந்த நாட்டு மக்கள் முன்னேறுறாங்க. நாகரிகத்தில் முன்னேறாங்க, பொருளாதாரத்தில் முன்னேறாங்க, விஞ்ஞானத்தில் முன்னேறாங்க, பெண்களை டெவலப் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு நாடும் பெண்களை முன்னேற்றாமல் இருந்தால் அந்த நாடு பின்தங்கிடும். எந்த ஒரு நாடும் உலக வரலாற்றில் பெரிய நாடாக இருக்குது அப்படின்னா அந்த நாடு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும். ஆணுக்கு ஈக்குவலாக பெண்களும் இருப்பாங்க. பெண்களும் இருந்து அந்த ஊரில் வந்து ஆணுக்கு இணையான வேலைகளை செய்வாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்காலெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃப்ளைட்டை பெண்கள் ஓட்டுறாங்க, சேட்டலைட்டை அவங்க சேட்டலைட் ஏறி போகிறாங்க. எல்லா மிலிட்ரிலேயுமே சரி, எல்லாத்துலேயும் இருக்காங்க. உங்களுக்கு இஸ்ரேலாம் பெண்கள் படையே இருக்குது. அட்டகாசம், ஒருத்தனை விட மாட்டாங்க. உள்ள இஸ்ரேலுக்குள்ளே நுழையணும்னா இந்த ப்ரூஃபை கேட்டு தான் நுழையணும். அப்படி பெண்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான உயர்ந்த பண்புகளை அந்த நாடு மக்கள் வளர்த்துக்கிட்டாங்கன்னா காரணம் அவர்கள் எழுதின அந்த புஸ்தகங்கள்லேயே அவங்களுக்கு தெரியும். முதல் ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டனு, ஆபிரகாம் லிங்கனு, பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்னு, இவங்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ போராடினாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி பெற்றாங்க, நாட்டை டெவலப் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் சின்னதாக எழுதியிருப்பார். நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பார். அருமை நண்பர்களே, நீங்கள் வந்து நிறைய விஷயம் படிப்பீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீங்கள் படிக்காத புஸ்தகம் இல்லை. அதோடு சேர்ந்து இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் புக்குகளும் படிங்க. அருமையான புஸ்தகங்கள் நிறைய இருக்குது என்கிட்ட. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து நம்முடைய பாரத முன்னாள் நம்முடைய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் படித்த ஒரு புஸ்தகம், பல விளக்குகள் தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், பல விளக்குகள் தந்த ஒளின்னு ஒரு புஸ்தகம் சொன்னேன். அதுவும் இவங்க தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருத்துள்ள புஸ்தகங்களாக இருக்கும். நாவல் படிக்கிறத விட இந்த மாதிரி கருத்துள்ள புஸ்தகங்களை படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேயும் போய், எந்த கூட்டங்கள்லேயும் போய் நீங்கள் எந்த டாப்பிக்லேயும் பேசலாம். பேரறிஞர் அண்ணாலாம் எந்த டாப்பிக்லேயும் பேசுவாராம். பேசுகிறதுக்கு முன்னாடி சில டாப்பிக்கே அவருக்கு இல்லை, அவர்கிட்ட கொடுத்த டாப்பிக்கில் வேறு ஒருத்தர் பேசினா கூட நீங்கள் பேசுங்க அண்ணா அப்படின்னா அழகாக பேசுவாராம். அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்கள் உங்களுடைய ஆளுமையை வந்து உங்கள் தோற்றத்துலேயும் சரி, உங்களுடைய அறிவுலையும் சரி, உங்களுடைய பேச்சு திறமையிலையும் சரி, எழுத்து திறமையிலையும் சரி, வாசிப்பு திறமையிலையும் நீங்கள் வச்சுக்கணும்னா இந்த மாதிரியான முன்னணியில் இந்த புத்தகத்தை படிங்க. நன்றி, வணக்கம்.